ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்தோட ஃபேவரட்டான ஒரு மஞ்சூரியன் ரெசிபி தான். பீனட்ஸை வச்சு இன்றைக்கி மஞ்சூரியன் செய்யலாம். அந்த பீனட் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மிக்சர் ஜாரில் 1/2 கப் தோல் நீக்கின வேர்க்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைப்பட்டிருந்தால் போதும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். இது நல்லா கலக்கணும், எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த வேர்க்கடலை பருப்பு மிக்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாதிரி சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கலர் வந்ததும் நம்ம எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இப்போ கலந்து வச்ச எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்தாச்சு. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பாதி குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த குடமிளகாய் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதில் இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக நான் இன்றைக்கி 3 தக்காளியை மிக்சர் ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சூரியனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா தக்காளி அரைக்கும் போதே 2 காஞ்ச மிளகாயை சுடுதண்ணியில் போட்டு அதையும் தக்காளி கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். உங்ககிட்ட சோயா சாஸ் இல்லை அப்படின்னா 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த வேர்க்கடலை பால்ஸை சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், டேஸ்டியான பீனட் மஞ்சூரியன் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. இது எதில் செஞ்சேன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.